அனைத்து மைக்செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமம், கடற்பாளையம் மதுரா கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் கன்னியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலய கூழ்வாத்தல் திருவிழா தான் இது. இந்த திருவிழாவுல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன மாரி போட்டிருக்கோம், என்னென்ன லைட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆடியோ, லைட்டிங், பந்தல், சீரியல் இதெல்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கோபுரத்து மேல நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து சின்ன கோயில் தான். இது கோபுரத்துக்கு மேல பக்கத்துல வந்து சாப்பாடு சாப்பிடறதுக்கு உண்டான பந்தலும் போட்டிருக்கிறோம். மேல வந்து வேப்ப மரத்துல நம்ம வந்து லைட்டிங்கும் போட்டுருக்கிறோம். அது மாரி தெரு ஃபுல்லாவே நம்ம தோரணம், என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே நம்ம வீடியோ போடுறோம். அது ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடியேத்த வந்து இது வந்து இந்த காம்பவுண்ட் செவுத்துல வந்து ஃபுல்லாவே இத பாருங்க. ஃபுல்லாவே ரவுண்ட் சுத்தி வார்ம் ஒயிட்ல டைரக்ட் ஏசி பல்பு. இத போட்டிருக்கும் பாருங்க. இது வந்து டைரக்ட் ஏசியா நம்ம வந்து ஒரே ஒரு அடாப்டர் போட்டு தான் போட்டுருக்கிறோம். மொத்தமா ஒரு 7 செட் சீரியல் போட்டுருக்கிறோம் அதுல. இந்த 7 செட் சீரியலும் ஒரே அடாப்டர்ல போட்டா எவ்வளோ பிரைட்னஸா இருக்கு பாருங்க. இது வந்து காம்பவுண்ட் செவுத்துல நம்ம சில்ற தட்டியும் கட்டியிருக்கிறோம். இந்த சீரியல் செட் போட்டுருக்கோம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். சீரியல் செட்டு கோபுரத்து மேலயே 12 வோல்ட் செட் தான் போட்டிருந்தோமே. ஆனா காம்பவுண்ட் செவுத்துல மட்டும் டைரக்ட் ஏசி பல்பும், அதுவும் இல்லாம நம்ம லைன்ல என்னென்ன போட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து வீடியோ எடுக்கும்போது மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது. பாருங்க நான் லைன்ல வந்து ஊர் என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இந்த சோட்டா பீம் பொம்மை வச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாம அந்த லைன்ல நெடுக்க பார்த்தீங்கன்னா சீரியல் போட்டிருக்கிறோம். லைன்ல நடுக்க நடுக்க சின்ன சின்ன தட்டி வச்சிருக்கிறோம். மழை பெஞ்சுனே இருக்குது பாருங்க. இந்த தூரலயே தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம். பாருங்க நெடுக்க பூத்தட்டி, மயில் தட்டி, அன்னம் என்னென்ன தேவையோ அது இருக்கும். அது இல்லாம மாரியம்மன் நாகத்தம்மன் போட்டு பீடத்து மேல உட்காந்துருக்கும் போது நாகத்தம்மன் தட்டியும் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 சேனல் வார்ம் ஒயிட் பல்ப் தான் பாருங்க. எப்படி ரன்னிங் எப்படி சூப்பரா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது வந்து 4 சேனல்ல ரன்னிங் ஆகக்கூடிய வார்ம் ஒயிட் பல்ப் 1 அடிக்கு 1 பல்ப் போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் இதுதான். ஆனா இது வந்து நாங்க இது சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் 4 சேனல் ரன்னிங் தான் இதுவும். எல்லாமே நம்ம 4 சேனல் ரன்னிங் தான் யூஸ் பண்றோம். அது இல்லாம மேல இருக்கு பாருங்க. பூத்தட்டி இதுக்கு மேலயே நம்ம வந்து போடுறோம். இது வந்து 4 சேனல்ல நம்ம ஸ்ட்ரிப் லைட் தோரணம் என்ட்ரன்ஸ்ல இது வந்து 40 அடி போட்டிருக்கிறோம். ஸ்ட்ரிப் லைட் தோரணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் லைட்லயே வந்து வி டைப்ல ஒரு மாடல் தோரணம் போட்டிருக்கிறோம். அதுவும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது இல்லாம நம்ம வந்து இதுக்கப்புறம் மறுநாத்து நம்ம எக்ஸ்ட்ரா சில்லற தட்டிலாம் ஃபுல்லாவே கட்டி கவர் பண்ணியிருந்தோம். ஆனா, அது நம்ம வீடியோவே எடுக்கல. இது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கட்டனது தான். இது வி டைப் வந்து தோரணம். இந்த ஸ்ட்ரிப் லைட் தோரணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் தோரணம் ரெட் கலரு அடியில ஒயிட் கலர் பார்டர் வச்சு தோரணம். அதுக்கப்புறம் கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் இல்லாம ஒன்லி கிரீன் கலர் மட்டும் எரியிற மாரி தோரணம். இது உள்ள இருக்கிறது பாருங்க, இது ஃபுல்லாவே இந்த ரன்னிங் வருதுல்ல, இது வந்து 1 1/2 அடிக்கு ஒரு பல்ப் போட்டிருக்கிறோம். ஆனா, அங்க ரோட்ல என்ட்ரன்ஸ்ல போட்டது வந்து 1 அடிக்கு ஒரு பல்ப். 2த்துக்கும் வந்து பெருசா ஒரு வித்தியாசம் இருக்காது. அது கொஞ்சம் கிட்ட கிட்ட ரன்னிங் ஆகுற மாரி தெரியும். இது கொஞ்சம் தூரம் தூரமா ரன்னிங் ஆகுற மாரி தெரியும். இப்படிதான் போட்டிருந்தோமே இந்த தெருவுல. இதுக்கு தானே சாப்பாடு செய்ற இடத்துக்கு பந்தலு, அதுக்கப்புறம் இந்த சாப்பிடுற இடத்துல பந்தலு, கோயில் எதிர் வாசல்ல ஃபுல்லா பச்சை பந்தலு, இது எல்லாமே போட்டிருந்தோம். அது இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லா செட் பண்ணியிருக்கிறத காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி இந்த ஒரு தெருவும் அதே மாரி எல்லா தெருவுலயுமே நம்ம டியூப் லைட்டும் போட்டுருக்கிறோம். எல்லாத்தையும் ஹார்ன் கட்டியிருக்கிறோம். ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே போட்டுருக்கிறோம். இது மாரி உங்க ஊர்ல நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் கிராமத்துல ஏதாச்சும் திருவிழா, ஃபங்ஷன் எங்களுக்கு நீங்க ஆர்டர் குடுத்தா நாங்க சிறப்பா பண்ணி தருவோம். உங்க ஆர்டர் வேலைக்கு ஏத்த மாரி செஞ்சு தருவோம். இது பாருங்க இந்த தெருவுலயும் அது வந்து கோயிலுக்கு ஆப்போசிட் தெரு வந்து சிங்கிள் டைமண்ட்ல போட்டுருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டைமண்ட் வரும். இது சிங்கிள் டைமண்ட்ல வரும். இது கிரீன் கலர், ரெட் கலர் பார்டர் வச்சு அது வந்து லாஸ்ட்டா போட்டுருக்குது வார்ம் ஒயிட்டும், ரெட் கலர் பார்டர் வச்சிருக்கிற மாரி தான் போட்டுருக்குறோமே. இதுல இன்னொன்னு உங்களுக்கு காட்டணும். நம்ம நெறைய பேருக்கு நம்ம டைரக்ட் ஏசி பல்ப் பத்தி நம்ம போட்டிருந்தோம்ல. அது டைரக்ட் ஏசி பல்ப் லைன்ல போட்டிருக்கோம் பாருங்க. இதுதான் நம்ம கோயில். இதுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் நம்ம கோயில் எதிர்க்க இந்த தெருவுலேருந்து உள்ள வர மாரி போட்டிருக்கிறோம். நாம வந்து இந்த சைடுல லைன்ல நீட்டா போட்டிருக்கிறது ஃபுல்லாவே, நம்ம 12 வோல்ட் பல்ப்ல யூஸ் பண்ற லைட் கிடையாது. எல்லாமே வந்து டைரக்ட் ஏசி பல்ப்ல எரியக்கூடிய லைட் தான் போட்டுருக்கிறோம். இது வந்து பாருங்க, இது வந்து உள்ள சாப்பாடு செய்ற இடத்துக்கு நாங்க போட்டுருக்கிற பந்தலு. அதுதான் அது அவுட்டர்ல வெளிய போட்டு இந்த லைன்ல போட்டுருக்கேன் பாருங்க. இந்த பல்ப் காட்டுறேன் பாருங்க. இது வந்து மல்டி கலர் ஃபர்ஸ்ட் வந்தது. அடுத்தது வந்து கொடி ஏத்த போறாங்க. அந்த கொடி ஏத்துற வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க.
அடுத்தது 2வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்போதி கிராமத்து மலை மேல அது தெரியுது பாருங்க அந்த மலை. அந்த மலை உச்சியில இருந்து அவங்க கன்னியம்மன் ஆலயத்தோட அந்த சாமி கும்பிட்டு அங்கருந்து கரகம் எடுத்து நடந்தே வருவாங்க. நடந்து வந்து இங்க கோயில்ல வந்து கூழ் ஊத்துவாங்க. அதுக்கு நைட்டு வந்து கூழ் ஊத்துன நைட் வந்து சாமி ஊர்வலம் நடக்கும். அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல. கொஞ்சம் வேலை டைட்டா இருந்துட்டு அந்த வீடியோவ எடுக்க முடியல. அது அது சாமி ஊர்வலம் முடிஞ்சதும் திரும்பவும் வந்து டிராமா அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரணி நாடக மன்றத்துல வந்து நாடகத்துல வந்து அ மேடை நாடகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா,